தினமே திட்டிட்டு இருக்கேன். எந்திரிச்சோன்னா அவன் ட்விட்டர்ல ஒரு செய்தியை போட்டுறேன். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? ஏன்னா நான் தேச துரோகியன். நான் தேச துரோகினா இந்த தேசத்தின் குடிமக்களுடைய படகை பறிச்சு வச்சுக்க கொடுக்காதுன்னு சொன்ன ஐக்கிய பயில நீ யாரா? நீ தேச பற்றாளனா? சொந்த நாட்டு மக்களின் படகை பறித்து வைத்துக் கொண்டு இன்னொரு தேசத்தின் தலைவரிடத்தில் சொன்ன நீ யாரு? அந்த படகை பறித்து வைத்தது தவிர அதை திருப்பி கொடு என்று போராடுகிற நான் தேச துரோகி, நீ தேசத்தின் தலைவனா? அவன் என்னைய பொருளாதார அனாதைன்னு சொல்றான். பொருளாதார அனாதையானா? ஏன் நீதான் ஒரு 10 கோடியை கூட பிரதேசிப்பல? நான் பிச்சை எடுக்கணும் கூட? நான் அனாதைனா நீ யாரு? இப்படித்தான் ஐயா வெற்றி கொண்டான ஒரு தடவை அனாதைன்னு சொல்லிட்டாங்க. இவன் எல்லாரையும் பொறுக்கி பொறுக்கின்னு பேசுற மாதிரி ஐயா வெற்றி கொண்டான ஒரு தடவை அனாதை பையன் வச்சிட்டான். அவர் மேடையில பேசுறாரு, நான் முன்னாடி இருக்கையில் உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா நான் ஐயாவுடைய ரசிகன், உட்கார்ந்துருக்கேன். அப்ப நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல பற்று கொண்டவனா இருக்கேன், முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். அவர் பேசுறாரு, என்னைய போய் இந்த சுப்பிரமணிய சாமி அனாதை பையங்கிறானே, நான் அனாதையாடா? நான் செத்து போனா என் தலைவன் வந்து அழுவான், என் பொண்டாட்டி அழுவா, என் புள்ள அழுவும், என் மயமக்க அழுவா, என் பேர் அழுவான், பேத்தி அழுவும், லட்சம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டைங்க அழுவாங்க, தமிழ் மக்கள் என் சொந்தங்கள் எல்லாம் அழுவேன். ஏண்டா நீ செத்த அப்படியாடா? அனாதை பயலுக்கு பிறந்த அனாதை பயல நீனே எந்திரிச்சு அரை மணி நேரம் அழுதுட்டு படுத்தாத்தாண்டா நீ வந்து என்னை அனாதை பையன் எப்படி இருக்கு பாரு. அந்த அனாதை பையன் சொல்றான் என்னைய பொருளாதார அனாதைன்னு. நான் பிச்சை எடுத்தாலும் மானத்தோட வாழ்றேன்டா. ஆனா உன்னைய பாரு ஐயோ செப்பையில ஊரா போய் பொறுக்கி வாழ்ற ஆள் கிடையாது நான். இவன் சொல்றான் நம்மள நீ எல்லாம் பல வயசு எடுக்க. ஐயா தந்தை பெரியார் கேட்டாங்க, எல்லா காலத்திலையும் வந்த நாரதர் எல்லா யுகத்திலையும் நாரதர் பிறந்துடுறார், கலியுகத்துல மட்டும் நாரதர் இல்ல.